ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக பெசன்ட் நகரில் கிடைக்கக்கூடிய ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை தாங்க இந்த பாறை மீனை வச்சு பண்ண போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி அதுதான் நம்மளோட டிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாறை மீனை நான் கடையிலே இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 தடவை கல் உப்பும் மஞ்சளும் போட்டு அலசி வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு என்ன பண்ணுவோன்னா, ஒரு டைம் மசாலாவை அப்ளை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். ஆனால் இது டபுள் லேயர் மாதிரி அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த கரண்டியில் ஒரு 2.5 கரண்டிக்கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதே இதில் ஒரு 3 கரண்டிக்கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி கரண்டிங்க, அது பெருசு கிடையாது. ஒரே 1 ஸ்பூனில் மிளகாத்தூள், அது கூட இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று கூட பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா மீன்லேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன், அதில் அப்ளை பண்ணணும். ரொம்ப டீப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க, ஏன்னா கடைசியாக காரம் ரொம்ப இருக்கும். ஏன்னா 2 லேயர் சொன்னேன் இல்லைங்களா மசாலா அப்ளை பண்ணணும், அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் காய வச்சு நீங்கள் எடுக்கணும். நல்லா அப்ளை பண்ணிட்டு பாருங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன். 1 ஹவர் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு குட்டி வானல் எடுத்துக்கிட்டேன். இதில் 5 வரமிளகா, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 மிளகு, 2 ஸ்பூனில் மிளகு எடுத்திருக்கேன். அதேமாதிரி 5 பல் பூண்டு, 5-6 பல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலேயும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க. இப்போ இந்த மீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பூன் நான் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்த மாதிரியே கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் போட்டுக்கலான்னு. கரெக்டாக இப்போ நீங்கள் பார்க்குற மீனோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா வந்து 1 கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வறுபடணும். கடைசியாக ஆஃப் பண்ணுற போகிற டைமில் தான் நான் வந்து இந்த மாதிரி தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி தனியாத்தூள் அரைச்சி வச்சுருந்தேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் காய விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அரைக்கும் போது வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தான பவுட்ரு மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி பரபரன்னு இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா இப்போது 1 மணி நேரம் கழித்து அந்த மீன் பார்த்திங்களா, இது மேலே கருவேப்பிலையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா, செகண்ட் கோட்டிங் அப்படியே பரபரன்னு தூவி விடுங்க. நல்லா போட்டு அப்ளை பண்ணிடாதீங்க, தூவி மட்டும் மேலால் விடுங்க. டபுள் சைடு இந்த மாதிரி தூவிக்கோங்க. ஒரு சைடு நான் தூவினதுக்கப்புறம் இன்னொரு சைடில் அதே மாதிரி தூவிக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் முன்னாடியே போட்டு ஊற வைக்கனாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ தான் ஊற வச்சேங்க, கருவேப்பிலை போட்டேன். இதையும் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரையில். அதுக்காக இது போட்டதுக்கப்புறம் காய வைக்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த மசாலா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பேனை சூடு பண்ணி நம்ம ஃபிஷ் ஃப்ரை போட்டுடலாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பேன் தோசைக்கல்லில் போடும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ பேனை நான் சூடு பண்ணிக்கிறேங்க. இந்த குட்டி கரண்டியில் 2 கரண்டி கொஞ்சம் உண்டுடாப்பே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீன் பெருசாக இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு பீசஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதனால் 2 கரண்டிக்கிட்ட அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த மீனை அப்படியே இதில் போட்டுக்க போகிறேங்க. உடையாமல் திருப்பி விட பழகிக்கோங்க. அப்படியே அந்த எண்ணெய் எல்லாமே அப்ளை ஆகிற மாதிரி நான் இந்த பேனை ஷேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உடையாமல் இருக்கணும்னா மோஸ்ட்லி 2-3 தடவை அப்படியே திருப்பி போடாமல் இந்த மாதிரி எண்ணெயில் வேகிற மாதிரி சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 12 to 15 மினிட்ஸில் சூப்பரான பெசன்ட் நகர் ஃபிஷ் ஃப்ரை, அது ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
சூப்பராக இருந்துச்சுங்க ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.